விஜயதசமி சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு கோவில் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி அளிக்கும் வித்யாரம்பம் எனப்படும் எழுத்தறிவிக்கும் நிகழ்ச்சி நடந்தது. இந்துக்களின் பண்டிகைகளில் ஒன்றான விஜயதசமி மற்றும் சரஸ்வதி பூஜை திங்களன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நன்னாள் குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி கற்றுத்தர உகந்த நாளாகும். கொல்லூர் மூகாம்பிகை, குருவாயூர் கிருஷ்ணர் கோவிலுக்கு அடுத்தபடியாக சென்னை மகாலிங்கபுரத்தில் உள்ள ஐயப்பன் மற்றும் குருவாயூரப்பன் கோவிலில் வித்யாரம்பம் எனப்படும் எழுத்தறிவிக்கும் நிகழ்ச்சி நடந்தது. தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் முன்பு கோவிலுக்கு அழைத்து வந்து அர்ச்சகர் முன்னிலையில் பெற்றோரின் மடியில் குழந்தையை அமரச் செய்து பச்சரிசி நிரப்பப்பட்ட தட்டில் குழந்தைகளின் விரல்களை பிடித்து அ ஆ என்ற தமிழின் உயிர் எழுத்தை எழுத வைத்தனர். குழந்தைகளின் நாக்கில் பொன்னால் ஓம் ஹரி ஸ்ரீ கணபதியாய நமக என்ற வாசகத்தையும் எழுதினர். விஜயதசமி அன்னைக்கு குழந்தைங்களுக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு ஒரு சடங்கு இருக்கு. குழந்தைங்களுக்கு நாக்கில் அந்த தங்க மோதிரத்தினால ஹரிஸ்ரீ கணபதாயே நமகான்னு எழுதி அவங்களுக்கு அந்த எழுத்த அறிவித்தல். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இது பண்றது, குழந்தைங்களுக்கு இது பண்றதுனால அவங்களுக்கு ரொம்ப படிப்பிலையும் இதுல எல்லாம் ரொம்ப அறிவும் ஆற்றல் உண்டாகும் ஒரு நம்பிக்கையில நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பு விஜயதசமி அன்று எழுத்தறிவித்தால் அவர்களின் கல்வி கற்கும் ஆற்றலும் அறிவு வளர்ச்சியும் மேம்படும் என்பது ஐதீகம். இன்னைக்கு விஜயதசமி நாள்னால நீங்க குழந்தைய ஸ்கூலுக்கு போட போறோம். அதுக்கு முன்னாடி சரி கோவில்ல அவங்க வித்தியை ஆரம்பிச்சா இனியும் மேற்கொண்டு எல்லா படிப்பும் நல்லா வருங்கிறதுக்காக நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி எஜுகேஷனோட ஸ்டார்டிங்க்கு இன்னைக்கு நல்ல நாள். ஸோ அதனால தான் இவனுக்கு இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு விஜயதசமி, குழந்தைங்க ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி முதல் டைமா எழுத்து கிருத்துறதுன்றதுக்காக மகாலிங்க கோவில் ஐயப்பன் கோவிலுக்கு வந்திருக்கேன். முதல்ல நாக்கில் தங்கத்தால ஹரிஸ்ரீ எழுதுவாங்க. அதுக்கப்புறம் படிப்பு நல்லா வரும், அதுக்காக வந்திருக்கோங்க. இதேபோல் நெல்லை சரஸ்வதி கோவிலில் நடந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் ஏராளமான பெற்றோர் தங்களது குழந்தைகளை அழைத்து வந்து எழுத்தறிவித்தனர். சென்னை, நெல்லையை போன்று மதுரையில் இந்து ஆலய பாதுகாப்பு குழு சார்பில் ஸ்ரீ சாரதா வித்யாபவனம் மெட்ரிக் பள்ளியில் எழுத்தறிவித்தல் நிகழ்ச்சி நடந்தது. வித்யாரம்பம் நிகழ்ச்சியை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள கோவில் பள்ளிகளிலும் பெற்றோர் கூட்டம் காணப்பட்டது.